வன்னியரசு ஒரு கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை குற்றவாளி. ஹைகோர்ட்ல போயிட்டு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் வாங்கிட்டு இப்ப வெளில சுத்திட்டு இருக்காரு. வன்னியரசு தண்டனை பெற்ற குற்றவாளி என்பது உண்மை கிடையாது. அவர் ஒரு கூலிப்படை தலைவன், கூலிக்காக கொலை செய்தார் என்று சொல்வது கூட அரசாங்கம் அவர் மேல போட்ட வழக்கில் கூட அந்த குற்றச்சாட்டு கிடையாது. ஒருத்தர் காசு கொடுத்தாரு, அந்த காசை வாங்கிக்கிட்டு கூலிப்படையா போய் கொன்னாரு அப்படின்னு தான் அஸ்வத்தாமன் அவருடைய வீடியோக்கள்ல தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாரு. இல்ல, ஒண்ணு அவர் வழக்கு போடப்பட்டது ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் ஏற்படுகிற பிரச்சனையை ஒட்டி அங்கே ஒரு கலவரம் நடக்கிறது. அந்த வழக்குல கொலை குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபராக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நின்று உயர் சாதி சமூகத்தினரை கேள்வி கேட்டார் என்கிற காரணத்திற்காக இவர் அந்த வழக்குல குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார். கீழமை நீதிமன்றத்துல தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு வந்த பொழுது சந்தேகத்தின் பலனெல்லாம் இவர்களுக்கு கொடுக்கவில்லை. அவர்கள் மீது வன்னியரசு அவர்கள் ஒரு தனி புகாரை சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல சமர்ப்பித்திருக்கிறார். இந்த சட்ட நடைமுறை இருக்குல்ல, இதுல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அஸ்வத்தாமன் வந்தார், வழக்கறிஞரை வைத்தார், அவரை குற்றவாளியா காக்னிசன்ஸ் எடுத்து கேஸுக்கு ஒரு நம்பர் கொடுத்து இனிமேல் அவர் குற்றவாளி தான் அப்படின்னு அவருக்கு ஒரு சம்மன் அளிச்சிருக்காங்க. கொலகாரன்னு சொன்னா எப்படி டிஃபர்மேஷன் வரும்? இப்படி பேசுகிற கருத்தால் இது உண்மை இல்லை என்று ஒருவேளை தெரிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளை ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர் ஒரு கொலை குற்றவாளி, கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றவர். அவர் ஒரு கூலிப்படையின் தலைவன், கூலிக்காக கொலை செய்ய போய் வழக்கில் கைதாகி தண்டனை பெற்றவர் என்று தொடர்ச்சியாக பாஜகவினுடைய மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் குற்றம் சாட்டி வருகிறார். இதற்கு எதிராக வன்னியரசு வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கினுடைய நிலவரம் என்ன, உண்மையில் வன்னியரசு கொலை குற்றவாளியா, கூலிப்படையை சார்ந்தவரா என்பது குறித்து அந்த வழக்கை கையாண்டு வருகின்ற வழக்கறிஞர் திரு திருமூர்த்தி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாங்க அவரோடு உரையாற்றலாம். தோழர் வணக்கம். வணக்கங்க. தோழர், வன்னியரசு ஒரு கொலை குற்றவாளி, ஒரு கூலிக்காக போய் கொலை செய்த நபர் அப்படியெல்லாம் அவர் குறித்து தொடர்ச்சியா பாஜகவினுடைய மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் குற்றம் சாட்டிட்டு வர்றாரு. பல ஊடகங்கள்ல பேட்டி கொடுக்குறாரு. குறிப்பா சமீபத்துல அந்த வழக்கு அவதூறு வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது கூட அஸ்வத்தாமன் தரப்பில் இருந்து பாஜகவால் அனுப்பப்பட்ட அந்த செய்தியில் கூட இப்படி கொலை குற்றவாளி வன்னியரசுக்கு எனக்கு எதிராக தொடர்ந்த வழக்கை நான் சந்திக்க போறேன், பிரஸ் மீட்டுக்கு வாங்க அப்படின்னு தான் ஒரு செய்தியும் பத்திரிகையாளர்களுக்கு அனுப்பப்பட்டது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வன்னியரசு கொலை குற்றவாளியா? அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன? அதாவது வன்னியரசு கொலை குற்றவாளியா, கொலை வழக்கில் தண்டனை பெற்றவரா? இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அவர் பெயில்ல வெளியில இருக்காரு. ஆமா, அவர் மீது திருநாட்டு மர்டர் கேஸு அப்பீல் பெண்டிங் இருக்கு. அப்படி சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ். சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ்னா ஒரு வழக்கில் கீழமை நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு வருகிற பொழுது அந்த மேல்முறையீடு வழக்கு இறுதி விசாரணைக்கு எடுத்து கொள்ளுகிற வரை இடையில் எனக்கு பிணை கொடுங்க, சிறையில் இருக்க வேண்டியதில்லை, மேல்முறையீட்டில் நான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது, எனவே வெற்றி பெற்றால் நான் உள்ளே இருக்கிறதுக்கு யார் எனக்கு தீர்வு தருவாங்க, எனவே எனக்கு பெயில் கொடுங்கன்னு கேட்குற டேர்ம்ஸு தான் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸுங்கிறது. இந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸில் தான் வன்னியரசு இருக்கிறார் அப்படின்னு கூட அஸ்வத்தாமன் சொல்றாரு, பேசியிருக்கிறதா நீங்க சொல்றீங்க. அவரும் வழக்கறிஞரா? ஆமா, வழக்கறிஞர் தான். வழக்கறிஞராகவும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சியில மாநில செயலாளராக இருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிற இந்த பதில இருந்து வழக்கறிஞர் என்று சொன்னால் ஒரு ஆதாரம் இல்லாமல், ஆவணங்கள் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை வைப்பதற்கு ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து ஆதாரங்களோடு சொல்லணும். அதுவும் குறிப்பா ஒரு சமூகத்தில் நற்பெயரோடு இயங்கி வருகிற ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளராக வன்னியரசு அவர்கள் இருக்கிறார். பல மக்கள் பிரச்சனையில முன்னணியில் நின்று போராடுறவர், பல்வேறு கள போராட்டத்துல முன்ன இருக்காரு. சமூகத்திற்காக பல்வேறு தருணங்கள்ல போராட்ட களத்திலிருந்து சிறைக்கு சென்றிருக்கிறார். மக்களின் நல போராட்டங்களுக்காக போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார். வாழ்க்கையை சமூகத்திற்காக ஒப்படைத்து கொண்டு இயங்கி வருகிறார். இதுவெல்லாம் நாம் அறிந்த செய்தி.
ஆனால் இப்படிப்பட்டவரின் மீது போகிற போக்கில் ஒரு குற்றச்சாட்டை வச்சா கூட யார் வேண்டுமானாலும் நம்புவார்கள், அதை நம்ம நம்மளுடைய சாதகத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நோக்கம் இருக்குல்ல. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை தார்மீக தந்திரமாக இருக்கிறது. ஆமா, ஏன்னா சமூகம் சாதிய சமூகமா இருக்குது. ஆமா, அதை குறிப்பிட்டு அவரை சொல்றப்ப அது இன்னும் பூதாகரமாயி எல்லாரும் பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, வரலாற்று ரீதியாகவே பாரதிய ஜனதா கட்சி எதை சொல்றாங்களோ வரலாறையே அவங்க பிதற்றுகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். வரலாற்றில் எது நடந்ததோ அதை பற்றி தெரியாது, ஆனால் நடந்ததாக கட்டுக்கதைகளை இட்டு நிரப்புவார்கள். வரலாறு அறிவியல் ரீதியாக வரலாற்று ரீதியாக புனையப்பட்ட வரலாறு ஒன்று இருக்கு. இயல்பாகவே இயற்கையாகவே கடந்த காலங்களில் எழுப்பப்பட்ட ஒரு வரலாறு இருக்கு. எனவே இந்த இரண்டு வரலாறில் எந்த வரலாறை முன்ன வைக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் பொய் புனைவுகளால் உருவாக்கப்பட்ட வரலாறு தான் பேசுவாங்க. அப்படி பல செய்திகளை நீங்க பார்க்கலாம். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தமிழ்நாட்டினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமன் மட்டும் கிடையாது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயர் முக்கிய பொறுப்புல இருக்கிற, இன்னும் சொல்ல போனால் நரேந்திர மோடி பிரதமராக இருக்கிறவர் கூட எப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் என்பது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விமர்சனங்கள் வருது. ஆனால் இதன் அடிப்படையில் வன்னியரசு தண்டனை பெற்ற குற்றவாளி என்பது சட்ட ரீதியாக உண்மை கிடையாது. அதாவது என்ன உண்மைன்னா, ஒரு கொலை குற்றம் அவர் மீது சுமத்தப்பட்டது. அது விருதுநகர் மாவட்டத்தில் அவர் ஒரு கூலிப்படை தலைவன், கூலிக்காக கொலை செய்தார் என்று சொல்வதுக்கு கூட அரசாங்கம் அவர் மேல போட்ட வழக்கில் கூட அந்த குற்றச்சாட்டு கிடையாது. அப்படியா? உண்மையாக ஒரு வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்கில் ஒருத்தர் காசு கொடுத்தாரு, அந்த காசை வாங்கிக்கிட்டு கூலிப்படையா போய் கொன்னாரு அப்படின்னு தான் அஸ்வத்தாமன் அவருடைய வீடியோக்கள்ல தொடர்ச்சியா சொல்லிட்டு வர்றாரு. இல்ல, ஒண்ணு அவரை இன்டர்வியூ பண்ற மாடரேட்டர் ஒரு கேள்வியை கேட்கணும். அது என்ன வழக்கு, எந்த ஸ்டேஷன்ல போடப்பட்ட வழக்கு, எதற்காக போடப்பட்ட வழக்கு, அதுல வன்னியரசு அவர்கள் மட்டும் குற்றவாளியா, மற்றவர்கள்லாம் குற்றவாளியா, எந்த கோர்ட்ல அந்த கேஸ் நடந்தது, இப்போ எங்க பெண்டிங் இருக்கு, அதனுடைய கிரிமினல் அப்பீல் நம்பர் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, அப்பட்டமான பொய்யை இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் போகிற போக்கில் அவர் ஒரு கொலை குற்றவாளி பெயிலில் இருக்கிறாருன்னு சொல்கிறத ஒரு சாதாரண குடிமகனாக அல்லது ஒரு சமூகத்தை நேசிக்கிற ஒரு குடிமகனாக அல்லது சட்டம் படித்த வழக்கறிஞராக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் என்னன்னா, அப்படி ஒரு வழக்கு இல்லை. ஒரு வழக்கு போடப்பட்டது. ஆனா இந்த இந்த இவங்க சொல்ற வார்த்தைகள், இந்த கண்டென்ட் அதுல இல்ல. அது அவர் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ்ல இல்ல, பெயில்ல கிடையாது. ஒரு வழக்கு போடப்பட்டது. என்ன வழக்குன்னா, 1990 காலகட்டங்களில் தமிழகம் எப்படிப்பட்ட சாதிய பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டது என்பது வரலாறு. அப்படி விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் ஏற்படுகிற பிரச்சனையை ஒட்டி அங்கே ஒரு கலவரம் நடக்கிறது. அதில் ஒருவர் இறந்து போகிறார். அந்த வழக்கில் கொலை குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபராக, காரணம் பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக இவர் நின்றார், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நின்று உயர் சாதி சமூகத்தினரை கேள்வி கேட்டார் என்கிற காரணத்திற்காக இவர் அந்த வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கில் கீழமை நீதிமன்றம் தண்டனை கொடுத்தது. ஒரு வழக்கறிஞரா நீங்க ஒரு வழக்கை எப்படி பார்க்கணும்னா, இந்த நாட்டில் சட்ட நீதி பரிபாலன முறையில் கீழமை நீதிமன்றம் தண்டனை கொடுத்தால், அதனால தான் மேலே நீதிமன்றம் வச்சுருக்காங்க. கீழே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்குது அல்லது செஷன்ஸ் கோர்ட் இருக்குன்னா அதுக்கு மேலே ஹைகோர்ட் வச்சுருக்காங்க, ஹைகோர்ட்டுக்கு மேலே சுப்ரீம் கோர்ட் வச்சுருக்கிறாங்க. இந்த நீதி பரிபாலன முறை இறப்புதற்கான காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, எந்த இடத்துலையும் நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டுறக்கூடாது, குற்றம் செய்யாதவர்கள் குற்றவாளி போல நடத்தப்பட்டு விடக்கூடாது சட்டத்தின் பார்வையில். எனவே இத்தனை உயர் அமைப்புகளில் நீதி பரிபாலன முறையில் வச்சிருக்கிறாங்க. கீழே முன்சிப் கோர்ட்டாக இருக்கலாம் அல்லது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டாக இருக்கலாம், அதற்கு மேலே இருக்கிற அசிஸ்டன்ட் செஷன் ஜட்ஜாக இருக்கலாம், செஷன் ஜட்ஜாக இருக்கலாம், செஷன்ஸ் கோர்ட்டாக இருக்கலாம், அதற்கு மேலே ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு. எனவே ஒரு நீதிமன்றத்தில் தவறு இழைத்தாலும் கூட அதை சரி செய்வதற்காக மேல் நீதிமன்றம் இருக்கிறது என்கிற நம்பிக்கையை கொடுப்பதற்கான இந்திய சட்ட பரிபாலன முறை இருக்கு. அப்போ இந்த வழக்கில் அவர் குற்றம் சுமத்தப்பட்டு கீழமை நீதிமன்றத்தில் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால்
உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு வந்த பொழுது 2008 ஜனவரி மாதத்தில் 2008 இப்போ 2025 நம்ம இருக்கோம். ஏறத்தாழ 17 ஆண்டுகள் கடந்தோடி இருக்கு. இந்த 17 ஆண்டுகளுக்கு முன்னால் எந்தவித ஆவணமும் கிடையாது, ஆதாரம் கிடையாது, சாட்சி கிடையாது, சாட்சியங்கள் கிடையாது. அவர் மீது சுமத்தப்பட்ட கொலை குற்ற வழக்கில் அவர் குற்றவாளியாக போலீஸ் இணைத்ததற்கான துளியளவு ஆதாரம் கூட நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. அவர் கொலை குற்றத்தில் எப்படி ஈடுபடுத்தினார், எப்படி அவரை இணைச்சிங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் கண்டித்து 2008ஆம் ஆண்டிலேயே 2 நீதிபதிகள் கொண்ட மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு, ஏன்னா விருதுநகர் என்பதால் மேல்முறையீடு மதுரை அமர்வு உயர்நீதிமன்றத்தில் வந்தது. அந்த மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எந்த ஆதாரமும் இல்லை, ஆவணமும் இல்லை, அதாவது ஒரு வழக்கில் தண்டனை கொடுக்குறாங்க, ஒரு வழக்கில் விடுதலை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் பொதுவாக சந்தேகத்தின் பலனை, அதாவது ப்ராசிக்யூஷன் அரசு சுமத்துகிற குற்றச்சாட்டை தெள்ள தெளிவாக நிரூபிக்க தவறி இருக்கிறது. பொதுவாக கிரிமினல் கேஸில் பெனிஃபிட் ஆஃப் டவுட் மஸ்ட் பி கிவன் டு த அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது ப்ராசிக்யூஷன் ஃபெயில் டு ப்ரூவ் கேஸ் பியாண்ட் ரீசனபிள் டவுட், சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்க அரசு தவறிவிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த வழக்கில் 2008 மதுரை உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவில் சந்தேகத்தின் பலனெல்லாம் இவர்களுக்கு கொடுக்கவில்லை. அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கில் எந்த சாட்சியமும் எந்த ஆவண ஆதாரமும் இல்லை என்று விடுதலை செய்யப்பட்ட ஒரு வழக்கு. எனவே இந்த வழக்கை வச்சுக்கிட்டு அவர் ஒரு கொலை குற்றவாளி, ஆயுள் தண்டனை பெற்றவர், பெயிலில் வெளியில் இருக்காருன்னு யாரோ ஒரு சாதாரண ரோட்டில் போகிற ஒரு லேமேன் பேசினாரு, இல்லை நான் இப்படி கேள்விப்பட்டேன்னு பேசினாருன்னா அதை சரின்னு ஏற்றுக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி தான் இந்தியாவை ஆளுகிற அரசு கட்சியாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய மாநில செயலாளராக அஸ்வத்தாமா இருக்கார். அப்படி இருக்கிற அஸ்வத்தாமன் கூடுதலாக சட்டம் படித்த ஒரு வழக்கறிஞர். இப்போ என்ன கேள்வி வருது பார்க்குறவங்களுக்குன்னா, இவர் உண்மையிலேயே சட்டம் படித்த வழக்கறிஞரா என்கிற சந்தேகம் வருகிறது. எனவே சட்டம் படித்த வழக்கறிஞர்கள் சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி வெளியிலே பேசுகிற பொழுது உண்மையிலேயே அந்த அப்பீல் பெண்டிங் இருக்கு, இன்னைக்கும் திருநாட்டு கேஸ் அவர் மேலே பெண்டிங் இருக்குன்னா பேசுவதில் தவறு கிடையாது. இல்லாத ஒன்றை இருப்பது போல, உண்மையல்லாத பொய்யை உண்மையானது போல, தவறான சங்கதிகளை சரியான சங்கதி போல திருத்தி வெளியில பேசுவதனுடைய விளைவு தெரியாமல் பேசுகிறார்கள். அதனால தான் இந்திய தண்டனை சட்டம் ஏற்கனவே இருந்தது, ஐபிசி இந்தியன் பீனல் கோட். இப்போ பாரதிய நியாய சங்கீத்துன்னு புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. இன்னும் என்னை பொறுத்தவரையில் சொல்ல போனால் போலீஸ் தாமாக முன் வழக்கு பதிவு செய்யணும். காரணம் என்னன்னா, அஸ்வத்தாமன் மீது காரணம் என்னன்னா, இன்று சமூக வலைதளங்களில் கருத்துகள் பரப்பப்படுகிற கருத்துகளால் பல்வேறு விளைவுகள் ஏற்படுகிறது. ஏற்பட்ட விளைவுகளுக்கு பின்னால் சரி செய்வதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட கருத்துக்களை பரப்புவதால் என்ன நடக்கும்? இப்போ வன்னியரசு தொடர் களத்தில் இருக்கிற, நேரடியாக களத்தில் இறங்கி போராடுகிற ஒரு போராளியாக இருக்கார். பல்வேறு சமூக பிரச்சனைகளில், அரசியல் அழுத்தம் இருக்கிற பிரச்சனைகளில் தலையிடுறாரு. சாதிய ஆதிக்கத்திற்கு எதிராக, மதவெறிக்கு எதிராக, இந்தியாவினுடைய ஒற்றுமைக்கு ஆதரவாக, ஒருமைப்பாட்டிற்கு ஆதரவாக, மத நல்லிணக்கணத்தை வலியுறுத்தி எந்த சாதியினர் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக போய் நிற்கிற ஒரு பணியை செய்கிறார். அப்படி இருக்கிறவரின் மீது, அதுவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கிற கட்சியில் மாநில துணை பொதுச் செயலாளராக, தமிழகம் முழுவதும் அறியப்பட்ட நபராக, ஊடகத்தில் தொலைக்காட்சி விவாதங்களில் வருகிற ஒரு நபராக எந்தெந்த பிரச்சனையில் அவர் நிற்கிறாரு, எந்தெந்த இஷ்யூவில் தலையிட்டு அவர் பேசுகிறார், அரசுக்கு எதிராக பேசியிருக்கிறார், அரசு அதிகாரிகள் தவறு செய்தால் அதை கேட்கிற ஒரு நபராக இருக்கிறார். அப்போ கேள்வி கேட்கவே இல்லாத மக்களுக்காக, புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட மக்களுக்காக உயர்வான குரலை கொடுக்கிற ஒரு நபராக இருக்கிறார். இப்போ எல்லோருக்கும் அவரை பற்றி தெரியும். இப்படி பேசுகிற கருத்தால் இது உண்மையில்லை என்று ஒருவேளை தெரிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளை
இதற்கு ஏற்றாற்போல் பேச ஆரம்பிச்சாருங்கன்னு வச்சிங்களேன். நீங்கள் இப்படி பேசிட்டீங்க, எனவே நான் உன் கட்சி தலைவரை பற்றி பேசுகிறேன், உண்மை இல்லாத ஒன்றை நீ உண்மை மாதிரி பேசுகிற, நான் ஒன்று வந்து உங்களை பற்றி பேசுகிறேன்னு பேச ஆரம்பித்தால் வார்த்தை போர் மூலம். வார்த்தையோட நின்றுமா? அவங்களுக்கும் கட்சி அலுவலகம் இருக்குது, இவர்களுக்கும் கட்சி அலுவலகம் இருக்குது. அவர்களும் வந்து வாகனத்தில் கட்சி கொடியோட தான் வராங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் காரில் கட்சி கொடியோட தான் வராங்க. ஒருவேளை காரில் போகிற பாஜக கொடியை பார்த்து கார் கண்ணாடியை உடைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அல்லது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நிர்வாகிகளை தாக்க முற்படுகிறார்கள்னு வச்சுக்கிங்களேன். அதனால தான் ஒரு பொய்யான சங்கதிகளை பரப்புவதன் மூலம் அந்த பொய்யான சங்கதிகளால் ஒரு கலவரம் ஏற்பட்டு அந்த கலவரத்தின் மூலம் பொது அமைதி குலையுமானால் இந்திய தண்டனை சட்டத்தில் முன்ன தண்டனை பிரிவு வச்சுருந்தாங்க. ப்ரொமோட்டிங் என்மிட்டி பிட்வீன் 2 groups 2 class அப்படின்னு வச்சுருந்தாங்க. இப்போது 353 பிஎன்எஸ்லையும் ஒரு தவறான சங்கதிகளை, ஒரு பப்ளிக் மிஸ்ஷீப் அப்படிங்கிற ஒரு சங்கதியை ஒரு பொது ஒழுங்கு கெடுகிற வகையில் நீங்கள் பேசி அதன் மூலம் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் மூலம் கலவரம் ஏற்பட்டு 2 குழுக்களாக அடித்து கொண்டால் அது தண்டனை பிரிவை கொடுக்குது. எனவே இவர் இப்படி பேசுகிற பேச்சு ஒருவேளை பொது அமைதிக்கு, வன்னியரசு நான் அப்படி கிடையாது, இவர் வந்து தப்பாக பேசுகிறாரு, எனவே வந்து தோழர்கள் அவரை தட்டி கேட்க வேண்டும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னு வச்சுக்கிங்களேன். இவர் சொல்கிறது உண்மை, திருநாட்டு கேஸு கிடையாது, நான் பெயிலில் கிடையாது, 2008 17 வருஷத்துக்கு முன்னே என்னை வந்து எந்த விதமான சாட்சி ஆவணமும் ஆதாரமும் இல்லைன்னு விடுதலை பண்ணிட்டாங்க. அரசாங்கம் அப்பீல் போகலை, அதில் பாதிக்கப்பட்ட நபராக சொல்லப்படுகிற யாரும் அப்பீல் போகலை. அந்த கொலை வழக்கு முடிந்து போன ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தால் விடுதலை ஆவண ஆதாரம் இல்லைன்னு கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கில் இப்படி சொல்கிறாரு, எனவே நீங்கள் கேளுங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்? பிரச்சனையே ஆகும். பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனையாக மாறும் என்பதையெல்லாம் பொது சமூகத்தில் இருக்கிற ஊடகவியலாளர்களுக்கு தெரியும், அறிவுஜீவிகளுக்கு தெரியும், சிந்தனையாளர்களுக்கு தெரியும், அரசாங்க அதிகாரிகளுக்கும் தெரியும். எனவே என்னை பொறுத்தவரையில் இந்த சமூக வலைதளங்கள் நிரம்பி வழிகிற காலகட்டத்தில் இது போன்ற சைபர் கிரைம் என்று சொல்லப்படுகிற அல்லது இணையதளத்தின் மூலம் ஒரு தவறான சங்கதிகளை பரப்பி ஒரு டென்ஷனாக ஒரு சமூகத்தை வச்சிக்கிறமான ஒரு சூழ்நிலையில் யாராவது பேசுவார்களேயானால் அவர்கள் மீது உடனடியாக போலீஸே வழக்கு பதிவு செய்யலாம். போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுப்பதற்கு காரணமாக இருக்கலாம். அவர் அந்த விருதுநகர் அந்த கொலை குற்றச்சாட்டு, அந்த வழக்கு என்ன வழக்கு, எப்படி அவர் வந்து அதில் சேர்க்கப்படுறார்? அதாவது இது எந்த ஆண்டு நடைபெற்றது? இது 1995 96 காலகட்டத்தில் நடந்த ஒரு வழக்கு. அது வந்து அந்த ஊரில் பஞ்சாயத்து தலைவராக ஒருவரை நிற்க வேண்டும். அதில் பாதிக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருவரை நிறுத்துகிறார்கள். அதற்கு எதிராக பாதிக்கப்பட்ட சமூகத்திற்கு ஆதரவாக இல்லாத ஒரு நபரை உயர் சாதியினரினுடைய ஆதரவோடு ஒரு கேண்டிடேட்டை நிறுத்துகிறாங்க. உண்மையிலேயே மக்களுக்காக நிற்கிற ஒரு வேட்பாளரை ஆதரித்து ஒரு சில பேர் வேலை செய்கிறாங்க. அதில் தொடர் வன்னியரசு அவர்கள் ஒருவராக இருக்கிறார், களத்தில் நின்று வேலை செய்கிறாரு. அப்படி செய்கிற பொழுது இது வந்து ஒரு கூலி கொலையாக அல்லது பணம் வாங்கி கொண்டு செய்கிற ஹபிச்சுவல் அஃபண்டர் செய்கிற கொலை அல்ல. விருதுநகர் மாவட்டம் எப்படிப்பட்ட மாவட்டம்னு தெரியும், இன்னைக்கு எப்படி இருக்குன்றது தெரியும். நீங்கள் 1990 காலகட்டத்தில் அங்கே எப்படிப்பட்ட சூழல் இருந்தது அப்படிங்கிறது தெரியும். எனவே சாதியின் பெயரால் அல்லது சாதிய சமூகத்தை கட்டமைப்பதற்கு ஒரு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிற நபர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட சண்டையாகத்தான் ரெக்கார்ட்ஸு சொல்லுது, நம்ம சொல்லலை. அந்த வழக்கே வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் நிற்கிறாங்க. அவர் தலித் ஏரியாக்குள்ளே போகிறாரு. தலித் ஏரியாக்குள்ளே போகிற பொழுது அவர் வந்து கொடும் ஆயுதங்களை வைத்து அங்கே இருக்கிற பொதுமக்களை தாக்குவதற்கு முற்படுகிறார் என்பதெல்லாம் அதில் இருக்கிற எவிடன்ஸு. ஆதிக்க ஜாதியினுடைய வேட்பாளராக இருக்கிறார். இதெல்லாம் வந்து அதில் இருக்கிற எவிடன்ஸு. எனவே ஒரு வழக்கு ஏதோ வந்து பணத்தை வாங்கி கொண்டு கூலிக்காக அல்லது இந்த செயலை செய்ய வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலைகளில் ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேர்தலில் எப்படிப்பட்ட மேலவளவு முருகேசன் எப்படி படுகொலை செய்யப்பட்டார்ன்றது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி கூட திருவள்ளூரில் கடந்த சுதந்திர தினம் வந்த பொழுது ஒரு ஒடுக்கப்பட்ட
தலித் சமூகத்தை சேர்ந்த பெண் தலைவராக இருந்தாலும் கூட கொடியை ஏற்ற முடியல. எப்படிப்பட்ட சமூகத்தில் நாம் இருக்கிறோம். எனவே இந்த கான்டெக்ஸ்டில் அந்த பிரச்சனையை அணுகிய நபர்களாக இவர்கள் இருக்கிறாங்க. அதில் போடப்பட்ட வழக்கு தான் இந்த வழக்கு. எனவே அஸ்வத்தாமன் சொல்கிற மாதிரி இது ஒன்றும் கூலிப்படை தலைவன் கூலிக்காக கொலை செய்ததாக அரசாங்கமே அவர் மேலே அப்படி ஒரு வழக்கை போடலை. இது ஒரு தேர்தல் விரோதத்தில் நடைபெற்ற ஒரு வழக்கு. அந்த மக்கள் எந்த பிரச்சனையை பிரதிபலித்தார்களோ அதிலிருந்து வந்த பிரச்சனையாகத்தான் இந்த பிரச்சனையை பார்க்குறாங்க. அந்த வழக்குலையும் உயர்நீதிமன்றம் எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனா இப்ப நீங்க சந்தேகத்தின் அடிப்படையிலே இல்ல, அவர் மேல குற்றச்சாட்டு இல்லைன்னு தான் விடுவிச்சிருக்கிறாங்க அப்படின்ற அந்த புள்ளிய சொல்றீங்களே, அப்புறம் எப்படி சேர்த்தாங்க இந்த வழக்குல? இல்லை, அதுக்கு தான் நான் சொன்ன நீதி பரிபாலன முறையை உங்கள்கிட்ட விவரித்தேன். இந்தியாவில் இருக்கிற சட்ட அமைப்பு முறை எப்படி இருக்குன்னா, ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படலாம், ஆனால் எக்காரணத்தை கொண்டும் நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு குற்றவாளி விடுதலை செய்யப்படலாம் சரியான சாட்சி இல்லைன்னு, ஆனால் எக்காரணத்தை கொண்டும் குற்றம் செய்யாத நிரபராதி தண்டிக்கப்பட்டுறக்கூடாது. அப்போ ஒரு நிரபராதிக்கு மேல்முறையீடு, உச்சநீதிமன்றம், இதை விட மேலாக இருக்கிறவர்கள் அந்த சாட்சியத்தை ஆவணங்களை கேஸ் கட்ட எப்படி பார்க்குறாங்க, எப்படி அணுகுறாங்க, எப்படி வழக்கு போடப்பட்டிருக்குங்கிறதை ஆராய்ந்து தீர்ப்பு கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். எனவே இந்திய சட்டமைப்பினுடைய அடிநாதமாக இருக்கிறது ஒரு குற்றவாளி கூட விடுதலை செய்யப்படலாம், ஆனால் ஒரு நிரபராதி எக்காரணத்தை கொண்டும் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. எனவே உயர்நீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வது, ஒரு நீதிபதி அல்ல 2 நீதிபதிகள் அமர்வு அமர்ந்து, ஏன்னா கொலை வழக்குகள்லாம் 2 நீதிபதிகள் தான் விசாரிப்பாங்க. 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆயுள் தண்டனை. அவர் எவ்வளவு ஆண்டுகள் சிறையில் இருந்தார்? அந்த சமயத்தில் பொய் வழக்கு போட்டு அங்கே ஒரு டென்ஷன் இருந்தது என்கிற காரணத்துக்காக அவரை தண்டனை கொடுத்ததுக்கு பிறகு சிறையில் வச்சுருந்தாங்க. அப்படி சிறையில் இருக்கும் பொழுது கூட அவர் அங்கே இருக்கிற கைதிகளுக்கு எப்படிப்பட்ட சமூகத்தின் பார்வையோடு எப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கிறாருன்னு அங்கே இருக்கிற ஜெயிலில் இருக்கிற அதிகாரிகள், ப்ரொபேஷன் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க, அவர்களெல்லாம் நல்லபடியாகத்தான் இவரை பற்றி பரிந்துரை கடிதம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு குற்றவாளியாக நீங்கள் தண்டனை கைதியாக ஒரு சிறையில் இருக்கிற பொழுது அங்கே இருக்கிற சிறை அதிகாரிகள் உங்களுக்கு கண்காணிப்பாங்க. அவர்கள் உங்களுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க சிறையில், தண்டனை பெற்றதற்கு பிறகு குற்றவாளியாக உங்களுக்கு கேஸு போட்டு உள்ளே அனுப்பிச்ச பிறகு ஒரு சிறை கைதியாக நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு பார்ப்பாங்க. அப்படி கூட அவர் மீது நல்ல ஒரு பரிந்துரையை தான் அந்த சிறை அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். எனவே அது குற்றம் இன்னைக்கு நிலைமையில் அவர் மீது கொலை குற்றம் என்கிற குற்றச்சாட்டு கிடையாது. அவர் தண்டனையும் பெறல, பெயில்லையும் கிடையாது. ஓகே, இப்போ இந்த வழக்கு அவர் மீது நீங்கள் தொடர்ந்து இருக்கிற அந்த அவதூறு வழக்கு அது எங்கள் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்குது. அது என்ன நிலையில் இருக்குது? அதான் இப்போ பொதுவாக வழக்குன்னா, ஒன்று நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்கலாம் காவல்துறை அதிகாரிகளிடத்துல, நீதிமன்றத்திடம் நேரடியாக நீதித்துறை நடுவர்கிட்ட ஒரு புகாராக கொடுக்கலாம். இது குற்றவியல் நடைமுறையில் இருக்கிற ஒரு சாராம்சம். அவதூறு வழக்குகளை பொறுத்த மட்டும் தனி புகாராக தான் கொடுக்கணும். அதுக்கு பேர் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட்டா. ஆனால் இதில் போலீஸ் நான் சொன்ன ஒரு தவறான சங்கதிகளை பரப்பி குழப்பம் விளைவித்தாருன்னா போலீஸ் தலையிடலாம். இப்போ கூட போலீஸ் நினைச்சா அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணலாம். ஆனால் வன்னியரசு அவர்கள் ஒரு தனி புகாரை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அஸ்வத்தாமன் இந்த வழக்கில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வன்னியரசு ஒரு கொலை குற்றவாளி, ஆயுள் தண்டனை பெற்றவர், 5 குற்றவியல் வழக்குகள் இருந்தால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உறுப்பினராக இருக்கலாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமா சொல்லியிருக்கிறாரு. எனவே வன்னியரசு அந்த லாயல்ட்டிக்காக 5 வழக்குகளை வைத்திருக்கிறார். குறிப்பாக திருநாட்டு வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றிருக்கிறாரு அப்படின்னு சோசியல் மீடியாவில் போஸ்ட் போடுறாரு. வன்னியரசு ஒரு கொலை வழக்குல ஆயுள் தண்டனை குற்றவாளி, அவர் மீது கொலை வழக்கு நிரூபிக்கப்பட்டு அதுல அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹைகோர்ட்ல போயிட்டு சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் வாங்கிட்டு இப்ப இருக்க வெளில சுத்திட்டு இருக்காரு. அவருடைய ஃபேஸ்புக்கு, அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டு இதிலெல்லாம் போடுறாரு. அது பல பேருக்கு பரப்பப்படுகிறது, பல சேனல்களில் அது ஒளிபரப்பப்பட்டது.
எனவே இப்படி அவர் பேசியதன் விளைவாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிற அடிமட்ட தொண்டர்ல இருந்து, அப்புறம் இவர் வந்து ஒரு மாநில துணை பொதுச் செயலாளராக இருக்காரு, இவருக்கு சில அதிகாரிகளை தெரியும், நிர்வாகிகளை தெரியும், பொதுமக்களை தெரியும், ஒரு சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக நின்றிருக்கிறாரு, ஏராளமான வழக்கறிஞர்களை தெரியும். எனவே அவர்கள் இவரை வந்து இந்த மாதிரி உங்கள் மேலே கொலைக்கேஸ் இருக்கா, நீங்கள் வந்து தண்டனை பெற்ற குற்றவாளியா, நீங்கள் வந்து இன்னும் திருநாட்டு கேஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வருது என்ன அப்படின்னு கேட்ட பொழுது இவர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகிறார். யாருமே ஒரு கொலை குற்றவாளி அப்படின்னு சொன்னீங்கன்னா சாதாரணமாக போகிற ஒரு பொறுக்கியோ அல்லது வந்து கொலையை வந்து தன்னுடைய ஆதாயத்துக்காக வலதுசாரி ஊடகங்கள் அந்த செய்தியை குறி வச்சு ஷார்ட்ஸா வீடியோஸா பல மீடியம்ஸ்ல வந்து அதை பரப்பி விட்டாங்க. இல்ல அதுக்கு காரணம் என்னன்னா, வன்னியரசு அவர்கள் எந்த களத்துல நிக்கிறாரு, பாரதிய ஜனதா கட்சி எந்த களத்துல நிக்குது. பாரதிய ஜனதா கட்சி சாதியை ஆயுதமா பயன்படுத்துறாங்க, மதத்தை மத வெறியை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள். இந்த சாதியையும் மதத்தையும் அரசியல் அதிகாரத்தின் மூலம் மக்களை பிளவுபடுத்துவதற்கும் தன்னுடைய ஆதாயத்திற்கும் பயன்படுத்துறாங்க. ஆனா வன்னியரசு அவர்கள் சாதிக்கு எதிரான ஆயுதத்தை அறிவாயத்தை நிறுத்துறாரு, மதவெறிக்கு எதிராக மக்களில் போய் பார்க்குறாரு. மதம் இருக்கட்டும், கடவுள் நம்பிக்கை இருக்கட்டும், ஆனால் கடவுளின் பெயரால் மதத்தின் பெயரால் நீங்கள் வந்து ஒரு மதவெறி ஊட்டிய நபராக மாறிவிட வேண்டான்னு ஒரு பண்பாட்டை பரப்புகிற இடத்துல இருக்கிறாரு. சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நல்லிணக்கம் கெட்டுவிடக்கூடாது. இந்தியாவில் எல்லோரும் இருக்கிறார்கள், இந்தியாவில் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள், சிறுபான்மை சமூகம் என்று சொல்லப்படுகிற ஜைன மற்ற மதத்தினரும் இருக்கிறார்கள். எனவே இங்கே மதத்தை காரணத்தை காட்டி மக்களை பிளவுபடுத்துகிற முயற்சிக்கு எதிரான களத்தில் தொடர்ச்சியாக உறுதியாக நின்று போராடுகிற ஒரு நபராக இருக்கிறார். எனவே இதை வலதுசாரி ஊடகங்கள் எப்படி பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்று சொன்னால், நீ ஒரு கொலை குற்றவாளி தானே, நீ ஆயுள் தண்டனை பெற்ற குற்றவாளி தானே, நீ பெயிலில் தானே இருக்கிற, எப்போ வேணாலும் உனக்கு வந்து கன்விக்ஷன் கொடுத்து உன்னை உள்ள அனுப்பலாமே அப்படின்னு சொல்றவர்கள், உண்மையிலேயே இது உண்மையாக இருந்தால் அவர் எப்படிப்பட்ட நபராக மாறி இருப்பார்? இப்படி ஒரு வழக்கு இருந்ததுன்னா அதை அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? இவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணுங்கிறதுல என்ன முயற்சி எடுத்திருப்பாங்க? இல்லை, இப்போ அது இல்லைன்னாலுமே இப்போ என்னை பற்றி கூட இவர் வந்து பாலியல் வழக்கில் பல்கலைக்கழகத்தை விட்டு நீக்கப்பட்டவர் அப்படின்னு ஒரு அவதூறை வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. யாரு? பிஜேபிக்காரங்க தான், ஆர்எஸ்எஸ் இதே டீம் தான் வந்து பரப்பிட்டு. வன்னியரசு தொடர் மேல இல்ல என் மேல இருக்குதுன்னு இப்ப நீங்களும் இப்ப அடுத்தடுத்து வந்தீங்கன்னா உங்க மேலேயும் இருக்குதுன்னு பரப்புவாங்க. அவங்க இந்த ஃபேக் நியூஸ் இண்டஸ்ட்ரியோட வேலையா தானே அவங்க. இல்ல அதான் கோயபல்ஸோடைய பரம்பரை, அதாவது வரலாற்று ரீதியாகவே நான் அதான் சொன்னேன், பிஜேபி எப்படி கையில் இருக்கிறாங்க. இல்ல இப்ப இந்த வழக்கு இப்ப என்ன அளவுல இருக்குது நீதிமன்றம்? அதான் இந்த வழக்கு வந்து இவர் வந்து வழக்கு போடுறாரு, அவதூறு வழக்கு. ஏற்கனவே வந்து இந்திய தண்டனை சட்டத்துல பிரிவு 500ல அவதூறுக்கான தண்டனையாக 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அபராதம் இருக்கு. அதுக்கு ஒரு தனி புகார் போடணும்னா சிஆர்பிசி கீழே 200ல ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்டா போடுவீங்க. இப்ப பிஎன்எஸ் வந்துருச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜூலை 2024 முதல் புதிய சட்டம் அமலுக்கு வந்து விட்டது. இப்ப பழைய சட்டத்தில் இருந்த நடைமுறை என்னன்னா, நீங்க ஒரு தனி புகார் கொடுத்தீர்கள் என்று சொன்னால், முகாந்திரம் இருந்தால் நேரடியாக அந்த வழக்கை கோப்புக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருவாங்க, சம்மன் அனுப்பிடுவாங்க. இது ஏற்கனவே இருந்த நடைமுறை. ஆனால் புதிய சட்டம் வந்ததற்கு பிறகு நீங்கள் தனி புகார் கொடுத்தீர்கள் என்று சொன்னால், அந்த தனி புகார்ல தேவையான ஆவண ஆதாரம் நீங்க கொடுத்திருந்தாலும், குற்றவாளி குற்றம் செய்திருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்கு போதுமான சாட்சியம் இருந்தாலும் அக்யூஸ்டா எடுக்க மாட்டாங்க. அக்யூஸ்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நான் அதனாலதான் இந்த புதிய சட்டம் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக கூட சில நேரங்கள் இருப்பதற்கான அப்படி இந்த குற்றச்சாட்டு தீவிரமா வந்துச்சு. பிஎன்எஸ் அமலான உடனே இது வெறுப்பு பேச்சு, குறிப்பா வந்து இந்த பாஜகவினருக்கு வந்து ஆதரவான அம்சங்கள் வந்து உண்மைதான். காரணம் என்னன்னா, போலீஸ் 7 ஆண்டுகளுக்கு உள்ள 5 இல்ல இப்ப பழைய மெத்தட்னா இப்ப இவர் நம்ம தண்டனை பெற வச்சிருக்கலாம் இல்லையா? தண்டனை வழக்கு நடக்கும், தண்டனை பெறுகிறார்களா, வழக்கு எப்படி நடக்கிறதுங்கிறத பொறுத்த அது வேற. ஆனா ஏற்கனவே இருந்த நடைமுறை, ஒரு புகாரை தாக்கல் செஞ்சீங்கன்னா, சாட்சியம் ஆதாரங்களை கொடுத்துட்டீங்கன்னா, பிரைமா ஃபேசியா ஒரு முதல் தோற்ற வழக்கு இருந்தாவே வழக்கை வந்து கோப்புக்கு எடுத்துட்டு அக்யூஸ்டுக்கு சம்மன் பண்ணிடுவாங்க. இந்த புதிய சட்டம் வந்ததற்கு பிறகு
நீங்கள் எவ்வளவு பெரிய வழக்கை பதிவு செய்தாலும் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க, உங்களுடைய இதெல்லாம் தவறு என்று நிரூபிப்பதற்கு போதுமான இருந்தா சொல்லுங்க, நான் இந்த வழக்கையே கோப்புக்கு எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பத்தி பரிசீலனை செய்யறேன் அப்படின்னு இருக்கிற பிரிவு தான் இப்ப புதிய பிஎன்எஸ் சட்டத்துல வந்திருக்கிற பிரிவு. அப்ப இந்த இடத்துல வழக்குல இந்த இடத்துலதான் ஒரு கேள்வி வருது. என்னன்னா, அப்போ ஏற்கனவே ஒரு கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குது, அதுக்கு மீறி ஒருத்தர் அவதூறு பரப்புறாரு, அப்ப அதையும் தாண்டி நான் அதுல மெரிட் இருக்கா அப்படின்னு பார்க்க போறேன் அப்படின்னு சட்டப்பிரிவு இருக்குன்னா, இப்ப ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பையே கொஸ்டினுக்குள்ளாக்குற மாதிரியா, இல்ல இது எப்படி? இல்ல அதான் இப்போ இந்த குறிப்பிட்ட வழக்கிலே அப்படி பொருத்தி பார்த்தா எப்படி? இல்ல அதுதான் நீங்க சொல்ற கான்டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே உயர்நீதிமன்றம் விடுதலை செய்த ஒரு நபரை குற்றவாளின்னு ஒருத்தர் பேசுறாரு. அப்போ ஹைகோர்ட் கொடுத்திருக்கிற ஆர்டர்னு கீழ்கோர்ட்ல போய் சொல்றோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படி பேசுறாரு, இது என்னுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறது, என்னுடைய புகழுக்கு களங்கம் விளைவித்திருக்கிறது, எனவே அவதூறு வழக்காக குற்றவியல் வழக்கை நீங்கள் கோப்புக்கு எடுக்கணும், அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு கேஸ். இந்த சட்ட நடைமுறை இருக்குல்ல, இதுல அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவர் வந்தார், வந்து விட்டு அந்த ப்ரொசீடிங்ஸ்ல கோர்ட்டுக்கு வந்தார். குற்றவாளியாக அவரை கோப்பில் எடுப்பதற்கு முன்பாக ஒரு குற்றம் சுமத்தப்பட்ட நபராக தான் குற்றவாளி இருக்கணும். அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபராகவே ட்ரீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். இந்த புதிய சட்டத்துல பெட்டிஷனை போட்டோம், பாக்குறாங்க, ரைட்டுங்க நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா புதிய சட்டத்துல வாய்ப்பு கொடுக்கணுன்றக்கே நாங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். அவர் வரலாம், ஆர்கியூ பண்ணலாம். ஒருவேளை கோர்ட் முடிவு பண்ணி இல்ல நீங்க சொன்னதெல்லாம் சரியா வரலீங்க, அவர் சொல்றது தாங்க உண்மை, எனவே நான் டிஸ்மிஸ் பண்றேன் பெட்டிஷன்னா டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும். முன்ன இருந்த சட்டத்துல இது இல்ல, இப்ப இருக்கிற சட்டத்துல அது இருக்கு. எனவே அஸ்வத்தாமன் வந்தார், வழக்கறிஞரை வைத்தார், அவர் கேஸ்ல ப்ரொசீடிங்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணார், ஆர்கியூ பண்ணாங்க. அதையும் மீறிதான் நீதிமன்றம் வாய்ப்பு கொடுத்ததற்கு பிறகும் சாட்டிஸ்ஃபை ஆகி நம்ம கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்டு, கம்ப்ளைண்ட்டு, சாட்சியா சொல்லப்பட்டிருக்கிற வாக்குமூலம், இதையெல்லாம் பார்த்ததற்கு பிறகுதான் அவரை குற்றவாளியா காக்னிசன்ஸ் எடுத்து கேஸுக்கு ஒரு நம்பர் கொடுத்து இனிமேல் அவர் குற்றவாளி தான் அப்படின்னு அவருக்கு ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த சம்மன்ல தான் இப்ப மீண்டும் குற்றவாளியா குற்றம் சாட்டப்பட்ட நபரா, அதாவது குற்றவாளினாவே குற்றம் சாட்டப்பட்டவர் தான். ஆனா குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கே குற்றவாளியாக அவரை ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பை புதிய சட்டம் வழங்குது. அந்த 2 வாய்ப்புக்கு பிறகு அவர் குற்றவாளியாக கருதப்பட்டிருக்கிறார். இப்ப குற்றவாளியா தான் அவர் இருக்காரு. ஏன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த இது தொடர்பா ஒரு விளக்கம் தரணும்ல, கிளியர் கட்டா நீங்க சொல்லிட்டீங்க ஹைகோர்ட் ஏற்கனவே இப்படி ஆர்டர் இருக்குன்னு, அவங்க தரப்புல என்ன வாதம்? அதான் நான் சொல்றேன், என்னன்னா இப்ப கேஸ் பெண்டிங் இருக்கு, கேஸ பத்தி நம்ம முழுசா ஒரு மீடியா ட்ரையல் மாதிரி ஆயிடும். ஆனால் அந்த வழக்கை நடத்துகிற வழக்கறிஞராக இருப்பதால் கூடுதல் பொறுப்பு இருக்கு. ஆனா என்னன்னா, அவர் சொன்னது போல அவர் பெயில்ல தான் இருக்காருங்க, கேஸ் பெண்டிங் இருக்குங்க, சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ்ல தாங்க வந்திருக்காரு, அவர் கொலை குற்றவாளி தாங்க, ஆயுள் தண்டனை பெற்றவர் தாங்க, இதோ பாருங்க அப்படின்னு காட்டியிருக்கலாமே. ஏற்கனவே இந்த சட்டத்துல அதுக்கான வாய்ப்பு இல்லை, ஆனால் புதிய சட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறது. வாய்ப்பு இருந்தும் அவரை குற்றவாளியா ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்கன்னா என்ன மாதிரி அவர் பொய்ய சொல்லியிருக்கிறாரு, உண்மையில்லாத ஆதாரத்தை சொல்லியிருக்கிறாருன்றதை நீங்க பிஎன்எஸ் சட்டத்தாலும் அவர் தப்பிக்க முடியல, சிக்கி இருக்கிறார் புதிய சட்டத்தாலும். அதனால அப்படிப்பட்ட குற்றவாளியா அவரை ஃப்ரேம் பண்ணி அவர் ஒரு அக்யூஸ்டா இனிமேல் கேஸ் நடக்கும், கேஸ் நடந்து இறுதி தீர்ப்பு வரும். ஆனால் இதுவரை ஒருவேளை இதுல தண்டனைனா எத்தனை ஆண்டு தண்டனை? 2 ஆண்டுகள் தண்டனை, அபராதமும் விதிக்கலாம். 2 ஆண்டுகள் தண்டனை, அபராதமும் விதிக்கலாம். எனவே கன்விக்ஷன் தான். நீங்க ராகுல் காந்தியே அவதூறு வழக்குல தண்டனை பெற்றதால தானே அவருடைய எம்பி பொறுப்பே போனுச்சு, வீட்டெல்லாம் காலி பண்ண வச்சாங்களே. எனவே அவதூறு வழக்கு என்பது, ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒரு தனி நபரினுடைய மாண்பு இறந்தாலும் காக்கப்பட வேண்டும், இறந்து அவர் அடக்கம் செய்கிற வரை காக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அரசாங்கமே நினைச்சாலும் அதை மீறக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய தனி மனித ஒழுக்கத்தை, தனி மனித கண்ணியத்தை காக்கிற இந்திய அரசமைப்பு சட்டம். எனவே அப்படி இருக்கும் பொழுது நான் தேர்தலில் போட்டியிடுகிற நபர், பல்வேறு மக்களை சந்திக்கிற நபர், பல்வேறு அரசு அதிகாரிகளை சந்திக்கிற நபர்,
அரசுக்கு எதிராக போராடுகிற நபர், அரசாங்கத்தோடு மக்களின் கோரிக்கைகளுக்காக அவர்களை சந்திக்கிற நபர், எல்லோரோடும் அறியப்பட்ட ஒரு நபர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் முக்கிய நிர்வாகியாக இருக்கிற நபர். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மன நெருக்கடியை, உள நெருக்கடியை, அவதூறு கருத்துக்களை பரப்பினால் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று சட்டத்தை நம்பி இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் வன்னியரசு. அதுல குற்றவாளியா அஸ்வத்தாம இருக்கார். இப்போ இந்த வழக்குல வந்து யூடியூப்ல இது பேசப்பட்டிருக்குது, இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாஸ்ல வந்து இது பகிரப்பட்டிருக்குது. அவங்களையும் ஒரு தரப்பா சேர்த்துருக்கிறீங்களா? அதாவது ஏன்னா எனக்கு கடந்த காலங்களில் என்னோட சேனலையும் சேர்த்து தான் அப்படி எந்த வழக்குனாலும் போட்டுருக்காங்க. இல்லை, அதாவது சமூக ஊடகங்களை ஒரு நீதிமன்றத்தில் நிலைநிறுத்தி அவர்களை பழிவாங்க வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. காரணம், அவர்கள் செய்தியை உண்மைத்தன்மையோடு பகிர வேண்டும் என்பது அவர்களுடைய தார்மீக கடமையாக இருக்கு. ஆனாலும் கூட இதை யார் சொல்றாங்களோ, யார் செய்தார்களோ, அதுவும் வழக்கறிஞராக ஒரு முக்கிய நிர்வாகியாக ஒரு அரசியல் கட்சியில இருந்து கொண்டு செய்கிற நபருக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு தான் வன்னியரசு அவர்கள் அதை நினைத்தார். எனவே இப்போதைக்கு அவரை மட்டும்தான் குற்றவாளியாக சேர்த்து நாங்கள் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம். தேவைப்பட்டால் இந்த வழக்கிற்கு பிறகும் சில ஊடகங்கள் வேண்டுமென்றே நீங்கள் சொன்னது போல வலதுசாரி ஊடகங்கள் அஸ்வத்தாமனை ஆதரித்து அவர் போடுகிற கருத்துக்களை போட்டால், தேவைப்பட்டால் ஊடகங்களின் மீதும் வழக்கு தொடுப்பதற்கு தொடர் வன்னியரசு அவர்களுடன் கலந்து ஆலோசித்து அதையும் சட்ட ரீதியாக செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஓகே தோழர், உங்களுடைய வழக்கில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் இந்த வழக்கின் குறித்தும் இந்த வழக்கினுடைய பின்னணி, அஸ்வத்தாமன் பரப்புகின்ற பொய்கள் குறித்து விரிவாக அம்பலப்படுத்தி பேசினதுக்கு ரொம்ப நன்றி தோழர். வணக்கம்.